I'm sitting all the day thinking of you, and then I'm saying I love you. But the husband says, what you did for me? So here Krishna says, do transcendental loving service unto me. Okay. So 7.1. So welcome anyone who has newly joined. 7.1 டிரான்ஸ்லெண்டர் நாலேஜ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ சாப்டர் 7.1ல வந்து நம்ம வந்து பகவானை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். எப்படி நம்ம பகவானை புரிஞ்சுக்க முடியும்? ஹவு டு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் who is Krishna and everything is a glimpse only. So anybody fortunate students who like to try, please try again and again. I'm saying simply by you uttering any one lines of these sacred words, it will save you from danger, from you know in the dangerous time actually. Okay, யாராச்சும் ட்ரை பண்ண போறீங்களா? Hare I Krishna can. Prabhu. ஓகே, ரெண்டு குரல்ல கேட்டுச்சு. இந்த குரல்ல ஒரு ஆளு சொல்லுங்க, அடுத்த குரல்ல இன்னொருத்தவங்க சொல்லுங்க. ஓகே, இந்த ரெண்டு பேரும் ஒன் பை ஒன். ஓகே, சொல்லுங்க ஒரு ஆளு முத. நான் படிக்கிறேன் பிரபு. மனோ படிங்க. ஓகே. ஸ்ரீ பகவான் உவாச்சா மாயி அசக்த மானஹ பார்த்தா யோகம் யுஜ்ஜம் மத் ஆஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யாசி தச்ருணு. The Supreme Personality of Godhead said, now hear, O son of Pratha, how by practicing yoga in full consciousness of me, with mind attached to me, you can know me in full, free from doubt. Hare Krishna Prabhu. Wow, so fantastic. தமிழ்ல யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? யாரும் தமிழ் வச்சிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் Yes, பிரபா மத்தாஜி பேசுறேன். நான் படிங்க படிக்கிறேன் பிரபு. படிங்க. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரதாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றி முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. Yeah, ஹரே thank கிருஷ்ணா you. பிரபு. Thank you. Thank Hare you, Krishna. Prabhu. வணக்கம். So here Sri Krishna is telling Arjuna, now hear. Now this is a very important word. Now hear. Listen. You know, you have to hear. நம்ம நல்லா கேட்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம பகவான் சொல்றது வந்து நம்ம காதுல உழுவுறது? எப்படி? முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, அந்த பகவானே இந்த கீதையை கொடுக்கிறாரு. எப்படி, ஹவு நைஸ் இஸ் ஹி அப்படின்னு ஒரு நம்ம வந்து ஃபேவரபிளான ஒரு கான்ஷியஸ்ல இருக்கணும். அப்பதான் வந்து பகவான் சொல்றதே நம்மளுக்கு காதலனால கொஞ்சம் நாளும் பூரும். ஓ சன் ஆஃப் பார்த்தானா, ஏன்னா அர்ஜுனா ஓட அப்பா பார்த்தா இருக்கிறார்ல. சோ ஓ சன் ஆஃப் பார்த்தா, ஹவு பை பிராக்டிசிங் யோகா இன் ஃபுல் கான்சியஸ்னஸ் ஆஃப் மீ. அதாவது எந்த வேலை செஞ்சாலும் நீ என்னையே நினைத்து கொண்டு நீ செய்யறல, அதுதான் சிறந்த யோகம் கிருஷ்ணா சொன்னார் இல்லையா முத. நீங்க துருவா குமார் அந்த குட்டி பையன் வந்து காலெல்லாம் தூக்கிட்டு ஒரு அதாவது 12 நாளைக்கு ஒரு வாட்டி வாயிலேருந்து மூச்சு விட்டான். 9 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு சொட்டு தண்ணி குடிச்சான் ஒரு மாசத்துக்கு. அந்த மாதிரி எல்லாம் யோகம் செஞ்சான். எவ்வளவு கடினமான யோகம். We cannot do that kind of austerity, right? But Krishna is saying, how simply whatever you are doing for me, anything that you can enjoy serving me, okay, for just simply to please me, you can do any kind of service, thinking always about me and doing service to me. He says in full consciousness of me, with mind attached to me, you can know me in full. Because Krishna is telling that you have to hear. Now you listen. Now you must listen very carefully that how one who is doing any kind. So many people are thinking, this is a superhero, he's not an ordinary king. How come he can come? Where can God come as a human being? People cannot understand Krishna, isn't it? Okay. So Krishna is telling how to understand Krishna. Hear from him. You have to hear from him. Practicing
bhakti yoga. There are many types of yoga. The one rendering service, சேவை செய்யறது வந்து பக்தி யோகா. ஓகே, தியானம் யோகா, ஞானம் யோகா, பக்தி யோகா. பல மாதிரி யோகங்கள் இருக்கு. கர்ம யோகா இருக்கு, தியான யோகா இருக்கு, ஞான யோகா இருக்கு. இது பக்தி யோகா. பக்தி யோகானா சேவை செய்யறது with mind attached to Krishna and in full consciousness of him. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கதையில வந்து ருக்மிணின்னு ஒரு குயின் இருப்பாங்க. ருக்மிணி, உங்களுக்குலாம் தெரியும் ருக்மிணி யாருன்னு. துவாரகால கிருஷ்ணாவோட ஒய்ஃப் ருக்மிணி. ருக்மிணி கிருஷ்ணாவை பார்த்ததே இல்லை. கிருஷ்ணா நெவர், ருக்மிணி has never seen Krishna. But how did she knew about Krishna very well? She starts thinking about Krishna always. Now how did these things goes? Because Narada Muni comes to his house and she talk about the glories of Krishna. Now you all are hearing also the glories of Krishna. But just imagine when Narada Muni comes to her palace and talk about Krishna, he describes about Krishna qualities. She hears so intensively and she immersed with Krishna. This is how Rukmini become the queen of Dwarka. She married Krishna. 7.3. Okay, now Krishna is telling about we all, so many people we are here. Is it very difficult to understand Krishna? சரி, யாரு இதை படிக்க போறா? மொத ஒருத்தவங்க படிச்சீங்களா? இன்னொரு ரெண்டாவது குரலுக்கு கிடைச்சு. அது யாரு? சாரி, நான் வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிரீன்ல இருக்கிறேன். அந்த ஸ்லைட்ல எனக்கு யாரும் இருக்கான்னு தெரியல. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, படிக்கலாம். கஸ்தூரி மாதாஜி படிங்கம்மா. இல்ல மஞ்சுஸ்ரீ மகேந்திரன். பிரபு, நானே படிக்கிறேன் பிரபு. படிங்க. மானுஷ்யானம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யாதாதி சித்தயே யாததம் அபி சித்தானம் கஷ்டிமம் வித்தி தத்வதஹ. Out of many thousands among men, one may endeavor for perfection, and of those who have achieved perfection, hardly one knows me in the truth. Thank you. How about in Tamil? தமிழ்ல மேம் அதை படிச்சீங்களா? படிங்க. நான் படிக்கிறேன் பிரபு. ம் ஆயிரம் 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 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைபவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். ஹரே கிருஷ்ணா பிரபு. பாத்தீங்களா? Here Krishna is telling it's not easy to understand Sri Krishna. Krishna is telling there are thousands of people, and there are a few of person who wants to become a great yogi. They want to understand who is the Supreme Lord, who they are searching for it, and they become a great yogi, maybe a great sage. And Krishna is telling even that kind of a person who become a successful yogi or sage, hardly one even knows me in truth. Even that kind of sages also, even big yogis or sages, whatever also, Krishna is telling Arjuna, even that kind of sages also, they cannot understand me in truth lah. So பல மாதிரி கோடி மனிதர்கள் பக்குவம் அடையறதுக்கு ஆன்மீக வழிபாடு முயற்சி எடுக்கலாம். ஆனா பகவான் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பக்குவமாக ஆகணவங்க கூட என்ன புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னுக்கு என்ன கிருஷ்ணா சொன்னாரு 7.1ல, சிம்பிளி இஃப் யூ டூ ஆல்வேஸ் சர்வீஸ் டு மீ and with rendering loving service to me, that is the bhakti yoga, you can understand me, and you are doing that service without a doubt. சந்தேகம் இல்லாம நம்ம அந்த சேவைகள் செய்ய முடியும், நீ என்ன புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. Okay, this is another wonderful sloka. Anyone would like to read? There are many of them. Please lah, நீங்களாம் two-way interactionல நீங்க வந்து ஸ்லோகா படிக்கலாம். Yeah, please. படிங்க. Mata prataram nyanyat kichit achitanyat jaya mai sarvam idam protam sutramani nyana iva. Conquer of wealth, there is no truth superior to me. Everything rests upon me.
spurs are strung on a tree. Hare தமிழ்ல Krishna. தமிழ்ல தேங்க்யூ. தமிழ்ல செல்வத்தை வெல்பவனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாருங்க பகவான் என்ன சொல்றாருன்னு. பகவான் சொல்றாரு அர்ஜுன கிட்ட, என்னோட எந்த உண்மையும் அதுக்கு மேல் இல்லைன்னு சொல்றாரு. Whatever I'm saying, that is the supreme truth. There cannot be any other truth than what I'm saying. Meaning, you can see there is no other truth other than this. Why you want to search for other things? You don't have to Google this, Google that. Krishna is saying there is no other truth superior to me. What I am saying, that is the highest truth. There is no more for you to waste your time searching for it. That's why Lord Shiva said just now, this one Bhagavad Gita is enough to bring you return back to the spiritual world in your life, in this lifetime. So here Krishna is saying, you cannot see me, but everything is resting on me. The entire planet, the entire cosmic, entire universe, everything is staying in place. You cannot see. Just as you see the necklace there, அந்த நெக்லஸ் கோத்திருக்குல, உங்களுக்குலாம் தெரியும் அது உள்ளுக்கு ஒரு நூல் ஓடுது. அந்த நூலுனாலதான் இந்த முத்துக்கள்லாம் அப்படியே நிக்குது. Because of there's a string inside there, and all the pearls are there staying together. That string is the analogy. Krishna saying, I am the one who are keeping everything there. He's giving an analogy. Just imagine, these words are very, very powerful words. So sometimes we doubt, நம்ம சந்தேகப்படுவோம், அது பகவத்கீதைல நம்ப முடியுமா? அங்க நிறைய பேர் இருக்காங்க. There are so many millions of people there to condemn. Actually, everybody there are everywhere. If there are 10 people are praising you, there may be another 10 or 20 people will be condemning you. And this world is full of misery. If full of misery means 1 people praising you, 10 people will condemning you. So why you worry? ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா அநாடிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். Lord Brahma in Brahma Samhita, he is singing this thing. Krishna, he is telling the Lord Brahma, the creator. Krishna, who is known as the Govinda, the supreme Godhead, he has an eternal blissful spiritual body. He is the origin of all. He has no other origin, and he is the prime cause of all causes. This is in Brahma Samhita. And in Lord Brahma is telling, I worship that Govinda, the primeval Lord, the first progenitor, who is tending the cows, yielding all desires in the abodes built with spiritual gems, surrounded by millions of purpose trees, always served with great reverence and affection by hundreds of thousands of Lakshmis and Gopis. He's talking about Goloka Vrindavan. In another Svestavasara Upanishad, 3.8 to 9, further is declaring, I know that Supreme Personality Godhead who is transcendental to all material conception of darkness. Only he who knows him can transcend the bonds of birth and death. There is no way for liberation other than this knowledge of the Supreme Lord. Here it is telling, if we don't understand Krishna, who is Krishna, is very difficult for us to return back to our highest place of where our spiritual father is there. You can go to all the other heavenly planets easily, but it's very difficult to transcend beyond that. There is no truth superior to that supreme person, because he is the supermost. This is also Krishna is telling in Bhagavad Gita. So when somebody else telling why we have to condemn this is in Swesta Upanishad, because he is the supermost, and he said he is the smaller than the smallest. This Krishna, he can be the smallest than the smallest. He can even be smallest than the COVID virus.
He is the greatest than the greatest. What is that the biggest thing? He can be even greatest than everything. He is situated as a silent tree. He illuminates the transcendental sky, and as the tree spreads its roots, he spreads its extensive energies. So everything is controlled by Krishna. This is a glimpse, because when we finish Bhagavad Gita, so many things actually Krishna is going to speak. So let's see now further 7:15. 5:15க்கு இப்போ பார்ப்போம். 1 minute. ஓகே. ஸோ 7.15 உங்களுக்கு யாராச்சும் என்னோட வாய்ஸ் இப்போ டபுளா கேக்குதா? பிகாஸ் அங்க ஒரு ஃபோன் ஆன்ல இருக்கு. எனிபடி ஹியரிங் டபுள் வாய்ஸ் ஆர் கிளியர்? Clear, Prabhu. ஓகே, நோ ப்ராப்ளம். மெயின்டைன் தட் வே. ஓகே ஓகே. இது யார் படிக்க போறா? படிங்க. உங்களோட கர்மங்கள், உங்களோட பாவங்கள்லாம் அப்படி நீங்கி போவோம். சந்தேகம் இல்லாம படிங்க. படிங்க. நாமம் துஷ்கிருத்தினோ மூடஹ பிரபத்யந்தே நாரதாமஹ மாயயா பார்த்தா ஞான அசுரம் பாவம் ஆஸ்ரிதஹ. Those miscreants who are grossly foolish, who are lowest among mankind, whose knowledge is stolen by illusion, and who partake of the artistic nature of demons, do not surrender unto me. Hare Krishna, Prabhu. Thank you. வணக்கம். Thank you, Hare Krishna. தமிழ்லமா anyone? ஹரே கிருஷ்ணா பிரபு. Hare சற்றும் Krishna. அறிவற்ற மூடர்களும் மனிதர்கள் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. இங்க பகவான் கிருஷ்ணா சொல்றாரு, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ஞானிகள்லாம் பக்குவமா ஆகணவங்க கூட என்ன அறிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் சொல்றாரு. இங்க கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 4 பேரு நிச்சயமா என்கிட்ட சரணையே அடைய மாட்டாங்க. Krishna says, first of all, Krishna says, it's very difficult to understand me. Even the greatest yogis, among thousands of people, one can be very perfect. That person also very difficult to understand me. However, Krishna even say, now what about this kind of 4 kind of people? They never can understand me, and they can never come to me unless by the mercy of his devotees. Now you see, that is in Bombay. Even Chennai also, I think every Monday working time. This is how even in New Delhi, the train, people are engineers, what you call highly skillful people, even medical practitioners, whoever, they are rushing to work. For them, I have to go to work. After come to back, I have to finish my work, office work. After that, I eat food. Then I sleep. This is their life. Just like the donkey. They work like the donkey. You know the donkey, உங்களுக்குலாம் எல்லாம் தெரியும். donkey தமிழ்ல என்ன சொல்லுவாங்கனோ, கழுதை இருக்குல்ல. இந்த கழுதை நல்லா தான் பில்லுலாம் கிடைக்கும் அதுக்கு. சும்மா வெளியே போனா அது நிறைய பில்லு கிடைக்கும். ஆனா பில்லே கிடைக்காத மாதிரி அது மூட்டையா தூக்கிட்டு போவோம் அது உடம்புல. என்னமோ அது அந்த மூட்டையா சாவர மாதிரி தூக்கிட்டு போனாதான் அந்த எஜமா அந்த பில்லு கொடுத்தோன்னா அதுக்கு பில்லு கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி டொங்கி மாதிரி நம்ம வேலை செய்வோம். Isn't it? So Krishna says these kind of foolish people, very, very difficult. When we said, please join the Bhagavad Gita, ayya, very difficult la. I got this program, that program. I'm very busy. I got no time. Krishna says previously what? Time am I. I am the time, Krishna says. And you are telling you got not even a 1 hour time for Krishna. Now this is what human. And then number 2, Krishna is saying lowest among mankind. இவன்
மனிதன் மாதிரி இருக்க மாட்டான். கண்டதையும் செய்வான். அவன் என்ன தப்புலாம் செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பான். So you can see that one guy is smoking, he is drinking, he will do all kind of sinful activities. He is enjoying that. என்னென்னலாம் பாவம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். கிருஷ்ணா saying இவன் கூட ரொம்ப கஷ்டம் என்கிட்ட வர்றதுக்கு. Then Krishna saying those who become a great professor, a great philosopher, and they think I know everything. What I'm saying is the truth. You know, great successful professors and this kind of things. Some of them they think that now they know everything. And this kind of people who are arrogant, இந்த மாதிரி உள்ள நினைப்புல இருக்கிறவங்க அவங்க பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்களாம் பெரிய படிச்சவங்க. Apart from that, there is another person, because of his previous karma or whatever, he can become very rich person. He become very famous because of his previous good karma. He comes back and is taking birth, become a big great celebrity. And these people will say there is no God. Okay, I am the power. If I give the money, this thing is working. You say I'm the one who helping them. Where God come and do? So like this, they never accept God. They become atheists. ஸோ இந்த மாதிரி 4 வகையில உள்ளவங்க வந்து ஒன்று வந்து அழுத மாதிரி உழைக்கிறவனுங்க, இன்னொன்று வந்து அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ்லி ஃபூலிஷ் வந்து அதாவது ஐ மீன் லோவஸ்ட் அமாங் மேன்கைண்ட்ல வந்து மனிதர்கள்ல தரமட்டமானவனுங்க, இன்னொன்று வந்து அளவுக்கு மீறி படிச்சு மாயத்துல இருக்கிறவனுங்க. அளவுக்கு மீறி படிச்ச முட்டாளுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்ப அடுத்தது ஒண்ணு அவன் பெரிய நினைப்புல, ஏன்னா அவன் பெரிய பணக்காரனா இருக்கானா, பரம்பரையில இருக்கானா, அவன் என்ன நினைப்பான், நான் எல்லாமே நான் உழைச்சி இந்த பெரிய லெவல் ஆயிட்டேன் இப்படின்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் என்கிட்ட வரேன்னு. வெரி டிஃபிகல்ட். They do not surrender to me, Krishna says. When Krishna says that is the truth, that is no higher truth. 7.16. Now இங்க சில பேர்லாம் இருக்கீங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க தெரியல, படிக்கலாம் நீங்களாம். யாரு படிக்கிறாங்க படிங்கம்மா, ப்ளீஸ் படிங்க. चतुर्विधा भजन्ते मां जना सुकृत्नो अर्जुना अर्थो जिज्ञासुर अर्थार्थी ज्ञानी च भरतर सर्वा. O best among the Bharatas, 4 kinds of pious men begin to render devotional service unto me: the distressed, the desire of wealth, the inquisitive, and he who is searching for knowledge of the Absolute. தமிழ்ல பக்தர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். தூய குற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், புராணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. 4 பேரு வணக்கம்மா கிருஷ்ணா. 4 பேரு வந்து கிருஷ்ண சொன்னாரு, அர்ஜுனர் இந்த 4 பேரு என்கிட்ட வரவே மாட்டானுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ பகவான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு அர்ஜுனர், இன்னொரு மாதிரி 4 பேரு என்ன தேடி வருவாங்கன்னு. அப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாம் வந்து இந்த கீதையை பத்தி பகவான் என்ன சொல்றாரு, யாரு இந்த கீதையை பேசுறா, இதை பத்தி நம்ம படிக்கிறோம். We are reading about the glories of Bhagavad Gita and we are trying to understand Krishna and we are reading. We all are here. There must be some reason among these 4 we are here actually. Because of these 4, either one we can be in one category. இந்த 4 வகையில ஏதாச்சும் ஒரு இதுல நம்மளும் இருப்போம். அது நீங்களே யோசிச்சுங்க. ஒண்ணு வந்து நம்ம துக்கத்துல இருக்கிறோம். சில நேரத்துல நம்ம பயங்கர துக்கத்துல இருக்கோம்ல, when we are in greatest distress, there is no one to help. When nobody, he thinks that there is nobody can help me. At that time he thinks of the Lord, my dear Lord, please help me. Sometimes the Lord gives you the idea. You think of this person, call that person and speak to him.
Same like this, there was Gajendra. You see one picture there, இங்க elephant இருக்குங்க. This Gajendra, these are happening in Sorgaloka, you know, Sorgaloka. In the Gajendra, this elephant is a king. Indrayumna, it was in the previous life in Earth planet. And this is also a great sage. This is also crocodile here, and the crocodile is biting this elephant. Now, in earthly years, நம்மளோட earthly years is சொர்க்க லோகத்துல நடக்குது. நம்மளோட earthly years இதெல்லாம் வந்து thousands of years ஓடுது. இந்த சண்டை வந்து thousands of years ஓடுது. இந்த யானைக்கும் இந்த முதலைக்கும். And because the elephant is inside the water and the crocodile is in the water very strong, but the elephant is in the water, he become getting weak. And one time the elephant think, I am going to die. Who is going to help me? At that time, this elephant think, oh my lord, I was king Indrayumna in my previous life. I was a devotee of Lord Vishnu. My dear Lord Narayana, come and help me. This crocodile is biting me. Please come and help me. He is in distress and he was crying. At that time, with the speed of light, Lord Narayana coming with the Garuda. And that particular time, this elephant thinking, I must do devotional service. I must do something service. He plucked a lotus flower. தாமரைப்பூவை அங்க பக்கத்துல இருந்ததை பறிச்சு அந்த வழியில பறிச்சு, பகவான் இந்தாங்க உங்களுக்கு நான் இந்த பூவை கொடுக்கிறேன்னு எடுத்துக்குங்க. இந்த மாதிரிதான் சேவை செய்யணும்னு கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப பகவான் நாராயணன் வந்து அந்த சுதர்ஷன் அவரோட வெப்பன்ல யார வெட்டுறாருன்னா அந்த குரோக்கடைல் தலையை வெட்டுறாரு. அந்த குரோக்கடைல் தலையை வெட்டினோன்னு அந்த crocodile cannot bite anymore the elephant. Correct or not? However, the crocodile was killed by Lord Narayana. What will happen to him? The crocodile returned to the abode of the Vaikuntha world. He go first. Okay? Why? இங்க பாத்தீங்கன்னா அந்த crocodile யாரை கடிக்குது? அந்த யானையை கடிக்குது. இந்த யானை வந்து பகவானுக்கு தொண்டு செய்யுது. அந்த யானை வந்து பகவானுக்கு தொண்டு செய்யும் போதுல, when the elephant is giving offering a flower to Lord, he is a devotee. And when you serve the devotee, and this crocodile is holding the feet of that devotee. When he is holding the feet of the devotee, here this crocodile is going also first. Then only what you call the elephant will go. ஓகே, திஸ் இஸ் டிஸ்ட்ரெஸ். அதாவது நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதுல நம்ம பகவானை தேடி போவோம். எங்க கோயில் இருக்கு, யார கும்பிட்டாலும் முடியலையே, கிருஷ்ணான்னு சொல்றாங்களே, வாங்க கிருஷ்ணாவை தேடி போவோம் அப்படின்னு சில பேர் வருவாங்க. சம் பீப்புள் வாண்ட்ஸ் டு கம் டு டெம்பிள் பிகாஸ் he was in distress. Distress comes in three things. Previously I said the three ways the distress can come. Anybody can tell me what is the three? Anybody still remembering? 3 வகையில நம்மளுக்கு துன்பங்கள் வரலாம். யாருக்கும் ஞாபகம் இருக்கு? யாருக்கும் ஞாபகம் இருக்கா? 3 வகையில துன்பங்கள் வரலாம். எஸ் பிரபு. ஒண்ணு எக்ஸ்டர்னல்ல இருந்து வருது. ஓகே, எக்ஸ்டர்னல்னா என்ன அர்த்தம்? நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாராச்சும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்கிறது. அடிபௌதிகை. அடிபௌதிகைனா வேற ஆள் மூலியமாக நம்மளுக்கு பிரச்சனை வருது. எவனாச்சும் ஒருத்தன் நம்மளுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ரைட்டா? அப்புறம் ஹரே கிருஷ்ணா. யாரு சொல்லுங்க. நேச்சர் பிரபு. நேச்சர், பேரிடர். இயற்கை. கரெக்ட், இயற்கை. இயற்கையினால நம்மளுக்கு வந்து அதாவது பிரச்சனைகள் வருது. இன்னொன்னு ஆதி ஆத்மிக். ஆதி ஆத்மிக். நம்மனாலேயே நம்ம உடம்பு நம்மளோட மைண்ட் அதுதானே பெரிய பிரச்சனை. இப்பெல்லாம் ஆடி ஆத்மிக்க அதுதான் பெரிய பிரச்சனை. அதே நம்மளுக்கு துன்பமா இருக்கும். ஸோ இப்போ வந்து yesterday the plane crash, you see,
Well, while we are in the plane, the plane is crashing. இது வந்து எதுல போறது? என்ன distressல போறது? Adi இயற்கை, Daivik. Adi Daivik. ஆதி தெய்வீக், ஒன்னு மதர் இயற்கை. நேச்சர். ஓகே. தெரியல. இன்னொன்னு one is mother nature, இன்னொன்னு ஆதி பௌதிக். We do not know who is the problematic there. If the driver really want to crush you, then because of the driver, everything also dying. The pilot. We do not know what is happening. So, mother nature. So, kappa parakamola tidine, anything can happen out of our control. It become mother nature, right? ஸோ கரெக்டா சொன்னீங்க. வெரி குட். இப்படிதான் நீங்களாம் கரெக்டா படிச்சுட்டு வரீங்க பகவத்கீதையை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ distress. Number 2. When you see Dhruva Maharaj, there's a picture there. Dhruva Maharaj is a 5-year-old boy. This 5-year-old boy want to become more rich than the father. This 5-year-old boy. ஸோ சம்டைம்ஸ் நம்ம எதுக்கு கோயிலுக்கு போவோம்னா, எனக்கு காசு தேவை, நான் செல்வாக்கா இருக்கணும். ஐ வாண்ட் டு பிகம் ரிச் மை டியர் காட். யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ. ஐ வாண்ட் டு பிகம் ரிச். ப்ளீஸ் கிவ் மீ ரிச்னஸ். யாரை தேடி நம்ம போக முடியும்? பகவானோட ஒய்ஃப் லக்ஷ்மி தேவி, அவங்க தானே அதிபதி. அப்ப பகவானை தேடி போனா நம்மளுக்கு நிச்சயமா பணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க சொத்து சுகத்துக்காக பகவானை தேடி போவாங்க. பகவானை நம்ம வணங்கணும்னா நம்மளுக்கு என்னைக்குமே சொத்து சுகங்கள் இருக்கும். நீங்க பாருங்க, so many shops when we go they put Venkadachalamapati. Why they put Venkadachalamapati in the shop in front? They think that by putting that, by worshipping them, they get a lot of money. Correct? Okay. Another one is they want to know, I want to ask so many questions lah. I got so many questions. I want to ask so many questions about spiritual life. So there's one picture here. This picture is in the Naimisaranya hill. This is near the Kali Yuga is starting. Saunaka Rishi is becoming a spokesman, and he's asking Suta Goswami. இங்க பாங்க உட்கார்ந்து இருக்கிறது வந்து சூத கோஸ்வாமி. இவர் வந்து அவர் முன்னுக்கு ஒருத்தர் கம்பு பிடிச்சிருக்கிறாருல, சவுனகா ரிஷி வந்து பல கேள்விகள் கேட்கிறாரு. அங்க ஆயிரக்கணக்கில் பிராமணர்கள்லாம் எல்லாரும் வந்து கேட்கிறாங்க. நிறைய கேட்கணும், சாமியை பத்தி நிறைய கேட்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக அவங்க வராங்க. ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் நோ அபவுட் வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட். அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. Then another one, you can see the 4 Kumaras here. You see some 4 babies here. These babies is actually, அங்க பாருங்க முண்டக்கட்டையை அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேற யாரும் இல்ல, பிரம்மரோட குழந்தைங்க. 4 குழந்தைங்க மனதுல இருந்து வந்தாங்க. They are born from the heart and mind of Lord Brahma. But these children says, no, we don't want to become father and we don't want to get married and make children in this world. We want to search who is the God, where he is staying. We want to go and find out. So in this way, these 4 Kumaras was searching towards the we want one goal. We want to find out who is the supreme. So they were going, searching until they went to the Brahma Jyoti, and they thought this Brahma Jyoti is the supreme. But then suddenly they hear Tulasi smell from the lotus feet of Bhagavan. And from there they sit even further, they go up to the Vaikuntha world. And there they saw Vishnu there. Okay. So like this, they were searching and then going to the highest way. And this is why they found the Supreme Lord there. And the 4 Kumaras is also one of the authorized parampara to understand the Vedic scripture. Okay, so these 4 Kumaras, they are like one of the universities where you can understand who is the Supreme Lord. They have their teachings. Okay, now what we are doing, I am also representing my spiritual guru
My spiritual guru is representing Srila Prabhupada. Srila Prabhupada is representing his spiritual master. Like this, that Guru Parampara goes to the Brahma Parampara. Brahma is the highest, and he has a university of the school of understanding about the God. Here, Kumara Parampara is also there, one of the Parampara. Okay. So, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா 4 பேரு பக்தி உள்ளவங்க, நல்லவங்க, நல்ல குணத்துல உள்ளவங்க 4 பேரு என்கிட்டயும் வருவாங்க. துன்பத்துல இருக்கிறவங்க, செல்வத்தை தேடி, ஞானத்தை தேடி, இன்னொன்னு வந்து பகவானே தேடி வர்றவங்க. ஓகே, 7.19 பக்தர்கள் யாரும் இன்னும் படிக்காம இருந்தீங்கன்னா, if there is any devotees, don't be shy. One word of this will save you in a tremendous danger in your life. Please believe me. Please Hare believe Krishna me. Prabhu, na Yes, படிக்கிறேன் please. Prabhu. படிங்க. Bahunam janmanam ante jananavan mam prapadyate vasudeva sarvam iti samahatma sudurlabha. After many births and death, he who is actually in knowledge surrenders unto me, knowing me to be the cause of all causes and all that is. Such a great soul is very rare. You see? Bahunam janmanam ante jnanavan mam prapadyante vasudeva sarvamiti sa mahatma sudurlabaha. Just imagine, if in this lifetime, if we fail to understand who is Krishna, then you got many birth, millions of birth you can come. At one birth, the person, that soul, if it is actually knowledge, becoming surrendering unto me in that birth, knowing me to be the cause of all cause. Now I know Vasudevam Sarvamidhi. அந்த பகவான் வாசுதேவருக்கு பிறந்த அந்த கிருஷ்ணா, that Kutti Krishna is the causes of all causes. Now without a doubt, I can understand him. He is the Supreme Lord. If you can come to that, Krishna saying, this soul become very rare. Because why? He is coming back to me. So imagine Prabhupada, your guru, he is pleading to you all in this lifetime. Whatever we can be, you can be a housewife, you can be a busy father, you can be a teacher, you can be an engineer, you can be a doctor, whatever. Take the opportunity at the same time. In this lifetime, everybody is going to get old one day, isn't it? So get to know in this lifetime who is the Supreme Lord. By knowing about Krishna, in the Bhagavad Gita, Krishna says, you can return back home to Godhead. Even Brahma, you see this picture here, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரியும். இந்த கதை யாருக்கு தெரியும் சொல்லுங்க, யாராச்சும் கதை தெரியுமா? பிரம்மர் வந்து கடத்திட்டு போயிட்டாரு, கிருஷ்ணர் ஒரு கூட்டாளிங்கெல்லாம் கோபிகெல்லாம் கடத்திட்டு போனாங்க. தெரியுமா யாருக்காச்சும் இந்த கதை? லீலா ரசரணிக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரியுமா? மனோ, உங்களுக்கு தெரியுமா? மனோ, ஐம் ஷுவர் யூ நோ. ஆமா, நான் பேசுறது கேக்குதா இல்ல கேட்கலையா? வணக்கம். Hare Krishna, yes, கேக்குது Prabhu. கேக்குது. அப்ப நான் ஏன் ஆன்சர் பண்ண மாட்டீங்க யாரும்? இந்த கிருஷ்ணா, இந்த பிரம்மா வந்து இந்த கிருஷ்ணாவோட கூட்டாளிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க லஞ்சு. அப்ப இவரு வந்து இந்த பிரம்மர் வந்து இவங்கெல்லாம் கடத்திட்டு போயிருவாரு. இந்த கதை தெரியும் தானே உங்களுக்கு? இல்ல சொல்லணுமா? தெரியாது. ஓகே. விருந்தாவனத்துல கிருஷ்ணா, பாலராம் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும் போதுல கிருஷ்ணா சொல்லுவாரு, ஏய், நம்மளோட பசுங்கெல்லாம் எங்க போச்சு? காணோம், தேடி பாருங்க, எங்க போச்சு அப்படின்னு.
அந்த கோப்பர்கள்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நிறைய பசு கூட்டிட்டு வராங்க அவங்க வீட்ல இருந்து. அப்புறம் வந்து கிருஷ்ணாவோட பசுவே 900,000 கவுஸ் இருக்கு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் போய் அந்த பசுங்கெல்லாம் தேடுவாங்க. கன்னுக்குட்டிங்கெல்லாம் தேடுறாங்க. தேட போகும்போதுல இந்த பிரம்மா என்ன செய்வாரு, எப்படி இந்த கிருஷ்ணாவா இந்த காட்டு உள்ளுக்கு சுத்தி கூட்டாளிங்க கூட எல்லாம் விளையாண்டுகிட்டு கூட்டாளியோட டிஃபன் திறந்து அந்த டிஃபன்ல லட்ட திருடி இவரு சாப்பிடுறாரு. ரைட்டா? அப்புறம் வந்து பால்கோவா கூட்டாளியோட வாயிலேந்து நோண்டி அவரு சாப்பிடுறாரு. How can this small blue boy can become the supreme lord? I have a doubt. சந்தேகம் யாருக்கு வந்துச்சு? பிரம்மா. Brahma is the creator. That Brahma, forehead Brahma, also become confused. So he said, I'm a Brahma. I can testing. So he kidnapped all the boys, put it into the spiritual sky. The boys all sleeping. When Brahma come back to see, check it out. This boy, little boy, he is still playing with all the same gopas, the cows and everything. Everything going fine. You know what happened? கிருஷ்ணர் தேடி பாப்பாரு, கூட்டாளிங்கெல்லாம் காணோம். ஓ, பிரம்மா கடத்திட்டு போயிட்டாரா? ஓகே, புரிஞ்சிருச்சு. சோ கிருஷ்ணா மல்டிப்ளை. He multiply in all the gopas exactly the same. Even the cows, the calves, different clothes, jewels, everything he multiply. So they go back to their mother and father. Everybody very happy. The calves, the கன்னிக்குட்டி விருந்தாவனுக்கு போனோன்னு, கோலோக்காக்கு போகணும், கோலுக்க விருந்தவனுக்கு அங்க நந்தகிராமுக்கு போனோன்னு, அந்த அந்த பசுங்கெல்லாம் அந்த கண்ணுக்குட்டியை பார்க்கும் போதுல they become so happy to see these baby cows. They become so loving, and all the mothers are so pleasing to their children. What a wonderful child I have. Because why? That child is actually who? Krishna. Duplicate like their own children. This happens for 1 year. Just a moment, Brahma flies to his place and come back. It's become 1 year already. Because the time is different. Brahma time is different, our time is different. A split second of Brahma is 1 year already. So Brahma get confused. He looked carefully this little boy, and then he saw Narayana Bhagavan, 4-handed form. He is everybody, the calf, all the other gopas, everybody there is the expansion of this little Krishna. And he was thinking, what am I done? I make a big offense. பெரிய பாவம் செஞ்சிட்டேனே, பகவானே நான் சந்தேகம் பட்டுட்டேனே, எனக்கு தான் யாருன்னு கிருஷ்ணா தெரியுமா, ஆனா இதுதான் கிருஷ்ணான்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சே, எவ்வளவு ஒரு பாவம் செஞ்சிட்டேன், இந்த பாவத்துக்கு நான் எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன்? He will go and beg for forgiveness to Krishna. And there is another story, long story going, begging, and how this thing, 4-headed Brahma, he is only one Brahma. Because at that time, when he want to ask for forgiveness, there will be millions of Brahma will be floating. And that time only he will think, I am only one Brahma. I thought I am the only one Brahma. It seems that I'm insignificant. Because each universes there is one Brahma. So we are in the Milky Ocean universe and we have one Brahma. Okay, கதை புரிஞ்சிருச்சா? யாராச்சும் சொல்லுங்க, கதை புரிஞ்சிச்சான்னு. புரிஞ்சிச்சு பிரபு. ஓகே, இதுல இருந்து என்ன புரியுது?
பிரம்மாவே குழப்பத்துல பகவான் மேல சந்தேகமாகிறாரு. நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு. Krishna is telling, there is no truth superior to me. I am the causes of all causes. சின்னங்காவா நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும்? என்ன இவர் பாட்டுக்கு இந்த மாதிரி எழுதிட்டு போலாம் புக்ல. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுமா? இதே மாதிரி தான் கிருஷ்ணா சேஸ் முத என்ன சொல்றாரு, 1000 மனிதர்கள் பிறக்கிறாங்க. அதுல சில பேர்கள் பக்குவமா ஆகிறார்கள். அந்த பக்குவமா ஆகணவங்கள ஒருத்தன் கூட என்ன கூட புரிஞ்சிக்க முடியல. அதே மாதிரிதான் பிரம்மரும். So we have come to the end today. So Krishna is telling very nicely that in this lifetime, don't waste more life. You have to come back again. We do not know. We'll be coming back again to the end of the Kali Yuga. It's more worse. End of the Kali Yugaத்துல மனிதர்கள்லாம் குட்டி குட்டியா இருப்பாங்களாம். மனிதனும் சாப்பிடுவான். மண்ணு உள்ளுக்கு தான் வாழுவாங்க. ரொம்ப கொடூரமான நிலைமையில இருக்கும் end of the Kali Yuga. இல்லாட்டினா நம்ம திருப்பி சத்தியயுகத்துக்கு வருவோம். சத்தியயுகத்துக்கு நம்ம வந்தோம்னா மறந்துடாதீங்க, 100,000 years மனிதன் வாழ்வான். 40,000 years மனிதர்கள் தியானம் பண்ணுவாங்க. நீங்க அதில் நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம கலியுகத்துல உட்காந்து 40,000 years தியானத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? We cannot even imagine the 40,000 years of doing the meditation. So Chaitanya Mahaprabhu, who is Krishna himself, coming to this Kali Yuga, we are in the 500 years in the beginning. There is another 9,500 years balance. Total 10,000 years. Chaitanya Mahaprabhu said, I am coming to give this Hare Krishna Mahamantra. This Hare Krishna Mahamantra will be very powerful for this 10,000 years. Because after 10,000 years, there won't be a situation for you to even chant. That kind of difficulty will happen in the Kali Yuga. So imagine, நம்மலாம் நினைச்சு பார்க்க வேணாம், பரவாயில்ல, நம்ம அடுத்த பிறவியில நம்ம இந்த ஆன்மீகத்தை பத்திலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த பிறவியில நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு இருக்கக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. Just imagine, you are all selected among thousands of people. Just imagine, among thousands of people, you all are chosen person actually, where you all can understand about talking about Krishna. There are so many people do not know understand about Krishna. They will say, no, Krishna is nothing. Like that. All right, so this is about the transcendental knowledge. Anybody got any questions today? யாருக்கும் கேள்விகள் இருக்கா? கொஞ்ச நேரம் நம்ம கேள்விகள் பதில் பேசலாம். Anybody? 1 minute. இல்ல பிரபு. Yes. விஷாலினி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரபு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் நீங்களாம் வீடியோ எல்லாம் ஆன் பண்ண மாட்டீங்க? வேற வாத்தியார்லாம் ரொம்ப ஸ்திரீக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே புரியுது. ஓகே, உங்க கூட யாரு இருக்கா விஷாலினி? ஹஸ்பண்ட் இருக்காங்க. வெரி நைஸ். ஹஸ்பண்ட் பேரு? தினேஷ் குமார். தினேஷ், வணக்கம் தினேஷ். நல்லா சாப்பிடுங்க. சாரி, இதெல்லாம் டின்னர் டைம். ஐம் சாரி. ஹோப்ஃபுல்லி டேக் a nice dinner. உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதோ கேள்விகள் இருக்கா? மனு எப்படி இருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் நம்ம சிவனேந்திரன் எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்காரு பிரபு. சாமி ரொம்ப நாள் ஆச்சு. வெரி நைஸ். பாருங்க, எந்த நேரம் அவர் பக்தியில தான் இருப்பாரு. ஓகே, சோ உங்களுக்கு ஏதோ கேள்விகள் இருக்கா? இல்ல பிரபு. ஓகே, இந்த சாப்டர் புரியுது தானே? ஓகே, கஸ்தூரி மாதாஜி, உங்களுக்கு ஏதோ கேள்விகள் இருக்கா? இல்ல பிரபு. ஓகே, பிரபாவதி கோவிந்தாசாமி, you have any questions? ஓகே பிரபு. ஓகே, தேவி பாலகிருஷ்ணன், எந்த ஒரு சந்தேகமும் இல்லையா? இல்ல பிரபு. ஓகே, that's very nice.
And another one, பிரபு, நீங்க Yeah. எனக்கு ப்ரே பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நான் நல்லா இருக்கேன். என்னோட காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. Yeah, very nice. நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே ப்ரே பண்ணோம். நம்ம ஜெபம் பண்ணுமா இல்லையா? ரைட்டா? ஆமா. So ரொம்ப so தேங்க்ஸ் எல்லாருக்கும். yeah, yeah, that But glory still, goes to I everyone. cannot, I cannot talk much because my throat is drying, so I coughing a lot. Correct. Don't worry, you will become healthy slowly. Thank you, Prabhu. Jivita Jui, how are you? Jivita Jui, very sweet name. Hi, Prabhu. I'm good. How are Why you? you why you never what do you call don't want to recite any sloka? Ah, You are no, my driving or life anything? is fear is bad. So it's like, Oh, yeah, it's I fine. see. Any questions that you want to ask? Ah, for now, I think no. No, okay. I think it says how Maimun Sharifa B எப்படி இருக்கீங்க? How are you? ஹாய் சார், வணக்கம். நல்லா இருக்கேன். Nice, good. உங்க Nice 2 meeting கிளாஸ் you. நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி. Yeah, ஆனா நீங்க அத ரெக்கார்டிங் கேளுங்க. எஸ், கேட்டிருக்கேன். சார், நான் ரெக்கார்டிங் கேளுங்க. உங்ககிட்ட Yeah. ஒரு கேள்வி கேட்கணும். ம்ஹ்ம். குரூப்ல வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ஏகாதசி நோன்பு சொல்லி ம். ஷேர் பண்றீங்களா? அது கொஞ்சம் பத்தி சொல்ல முடியுமா? அந்த ஏகாதசி பத்தி நான் போன வாரம் ஒரு கிளாஸ் இருந்துச்சு half an hour முன்னுக்கு. Maybe ஓகே. you missed that. Is the Ekadasi is the way that we clear all our sins simply by not taking any grains. அவ்வளவுதான். So this Ekadasi specially given by Lord Sri Krishna. So Lord Sri Krishna says that anyone who is not taking the grains that 24 hours from morning sunrise until to the next day sunrise, you cannot take any grains. You can drink still water, milk. You can take fruit. We are not completely fasting. And Krishna saying those who are doing that, they get so much of tremendous benefit, spiritual benefit, and also material benefit. Even one don't have a child, one don't have has lost all the business, they can even take the Ekadasi thinking that way, that they want to what to call, they want to get all the success and want to do that Ekadasi also can. But uh, we spiritual, those who are going to the spiritual, we take simply the Ekadasi because Krishna has given this simple request. He says, my dear devotees, if you never take Ekadasi, it is same like you are taking an arrow and piercing my heart. My heart is breaking looking at you all. Because அந்த கிரெயின்ஸ்ல வந்து அன்னைக்கு வந்து all the sins personified embodied into the grains that day. So when we take grains on that Ekadasi, we will be simply accumulating a lot of sins. But anyone who is not taking grains, whether he can be Chinese or Negro or American or whoever, if on that particular Ekadasi, let's say he's in the hospital, he has to go for an operation. So the doctor says cannot eat because the operation in the night, after 5 hours in the middle of the operation, he died. He is chosen to go back to the spiritual world because he has indirectly observed the Ekadasi. So that much of power that is the Ekadasi, there's so many glories. Every 2 weeks he got the opportunity. Every 2 weeks, 11th day before full moon, 11th day before the new moon, because on the 15th day, the 14th night, the 15th day, every 15th day, there will be a full moon and the new moon. Correct? அமாவாசை பௌர்ணமி வரும். எஸ், கரெக்ட் சார். So அந்த 11வது நாள் is chosen to become Ekadasi day. Eka means 11. 11. So every day got a name. Ekadasi, 11th day, Dwadasi, 12th day, Triyodasi, like that. Chaturdasi, like that. அப்படியே போவோம். 11 1 to 15 1 to 15 இப்படியே போயிட்டு இருக்கும்.
So the glorification is Krishna is telling to empower us, even materially and spiritually. He will be narrating for each Ekadasi one stories happen. There are millions of stories has already happened. He will quote only one story to Yudhishthira Maharaj. When the Yudhishthira Maharaj was asking, please tell me, my dear Lord, you want to go back, you finish your Leela, you want to go back, but how am I want to bring all my Dwarka people? Now how I am to not only Dwarka, all my what you call Hastinapur, all the people has to bring back to the abode kingdom of the God kingdom. How? Don't you know I given you the Egadesi Vrida? Simply you observe this Egadesi, you can also can come back like that. Okay, Maimon. Okay, sir. Okay, thank you, sir. In the round, I want to try this. Please, you try. You will be very happy. Yeah. Yeah, Yeah. very happy. Thank you, sir. Thank you. Yeah, வணக்கம். மஞ்சுஸ்ரீ மகேந்திரன் எப்படி இருக்கீங்க மத்தாஜி? நல்லா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நல்லா இருக்கேன் பிரபு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன். நீங்க எல்லாம் சொந்தமா சான் பண்ணலாம். ஒன் ரவுண்ட் சொந்தமா சான் பண்ணலாம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நீங்க ஒண்டி இருக்கீங்களா இல்ல உங்க கூட யாரும் ஃபேமிலிஸ் இருக்காங்களா? இல்ல, நான் ஒண்டிதான் இருக்கேன் பிரபு. ஓகே, உங்களுக்கு ஏதோ கேள்விகள் இருக்கா? இது இருக்கு வரைக்கும் பிரபு. சொல்லுங்க, கேளுங்க. So as a devotee, Hare நம்ம Krishna, வந்துட்டு I'm sorry, Prabhu. Can I leave the class? Can please. Okay, Hare Krishna, Prabhu. Anyone want to leave the class can leave because நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. So சும்மா கேள்வி பதில் தான் கேட்டுட்டு இருக்கேன். Sometimes someone wants to ask questions, so I waiting. Give some opportunity. Hare Yes, Krishna. yes, please leave. Anyone who want to leave, please leave. Can. No problem. Yes, Manjusri, நீங்க கேளுங்க. Okay, so Prabhu, as a devotee, we follow 4 regulative principles, right? So, no meat eating, no gambling, no illicit sex, and no intoxication. So, in the intoxication, we cannot take caffeine also, right? Why not caffeine, Prabhu? So you're It's not, asking this. Okay, correct. yeah, Thank why you not for caffeine? asking. It's not alcohol, right? So, Yeah. why not? Okay, correct. No problem. Okay, the issue is there are some people, practically many, they said I cannot start my work without the coffee. When you say that இன்னைக்கு கோபி குடிக்காதனால எனக்கு வேலையே ஓடல, that means it is an addiction for you. This is what Krishna says, you are depending on something to control you. சேம் லைட், ஐயோ எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போடாம எனக்கு வேலையே ஓடல. அதே மாதிரிதான் சிகரெட் குடிக்கிறவன், இல்ல எனக்கு ஒரு டம் அடிக்காம வேலையே செய்ய முடியலலா, எங்கேயாச்சும் ஒரு டம் கிடைக்குமா? அப்புறம் கோபி குடிக்கிறோம், ஐயோ எனக்கு ஒரு டீ குடிக்காம எனக்கு தீய தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. So this caffeine inside the coffee and tea, that caffeine is the issue. If you think that you still want to become what you call, you want to take coffee, herbal coffee or something like that, still can you buy the non caffeinated items. They will still say tea and coffee, but you have to choose that is decaffeinated something. You can go that way. Okay, Prabhu. I thought like you cannot drink coffee at all. Like the decaffeinated kuda you cannot drink abdin na No, it is sometimes there are herbal coffee. Sometimes we are very tuned to our, since birth, you only hear coffee, tea. We are programmed like a robot. That's this word. So sometimes the Chinese people drink Chinese tea. It is a herbal tea. Do you know whether got caffeine there? So this is also a herbal tea. There are so many other green tea, so many things. It is not the caffeine tea. So it's a different things are there. You just check it out whether it is caffeine contained or not. If it is not caffeine contained, that is okay, no problem. Okay. Okay, Prabhu. Thank you, Prabhu. Hare Krishna. Yeah, theobromine or something like that. Karthik is mentioning. Very nice. Okay, anybody got any questions? Jivita, உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா? Jivita, Jivi. Okay. இல்ல பிரபு. Okay. மிருத்திகா விக்னேஸ்வரன் எப்படி இருக்கீங்க? Hare Krishna Prabhu, I'm fine.
Okay, உங்ககிட்ட ஏதாச்சும் கேள்வி இருக்கா? Anything you wanted to ask? Anything? No problem. We discuss. If I do not know how to answer, I'll answer next week. No, Prabhu. So far, I have no questions. Okay. சார் Pavani. Yeah, yeah, கொஞ்சம் yeah. கொஞ்சம் Yeah, முந்தி காஃபி பத்தி சொன்னீங்கல்ல, yeah, yeah. பிடிச்ச விஷயத்த எப்படி விடுறது? பிடிச்ச பிடிச்ச விஷயம் வந்து அதுல பாவம் அடங்கி இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு அதுல பாவம் அடைஞ்சிருச்சுன்னா, உதாரணத்துக்கு சிகரெட் குடிக்கிறவன் சொல்லுவான், எனக்கு சிகரெட் குடிக்கிறதுனா ரொம்ப ஆசை, இதை நான் எப்படி விடுறதுன்னு அவன் கேட்பான். இப்போ உங்களுக்கு உங்க லெவலுக்கு வந்து காஃபி உங்களுக்கு அடிக்டட். அதே மாதிரி ஒருத்தன் சிகரெட் குடிச்சானா நீங்க நினைப்பீங்க, ஐயோ இவன் ஏன் சிகரெட் குடிக்கிறான், எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுலாம், அல்லமா இந்த வாடையே எனக்கு, ஆனா அவனுக்கு பிடிக்குமே. உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அவனுக்கு பிடிக்கும். This is called the desires. The desires which is unfavorable. So Krishna says these 4 desires, which is unfavorable desires, taking intoxications, not only this kind of things, it is also alcohol, drugs and everything. Gambling, they will gamble in so many ways. It depends. அவன் ஒரு நாள் சூது ஆடாட்டினா தலையை ஒடிச்சிரும். மூணாவது, they are not faithful to the wives, they become playboy or playgirl or something, they goes to the many mans or many girls like that, not faithful to the husbands like that. And another one is they uh, uh, cannot without eating meat, they will say ஐயோ எனக்கு ஒண்ணுமே முடியலையே அப்படின்னு. So this kind of things, uh, which is the hindrance for our true spiritual path, because taking these meats and everything, it is actually what we call mercy. We call that mercy, கருணை. இந்த கருணை நம்மளுக்கு வந்து வித்தியாசம். அதாவது ஒரு 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 அனிமல் நம்ம வந்து அதுல அதை sacrifice பண்ணி நம்மளோட நாக்குக்காக நம்மளோட desires fulfill பண்றதுக்காக அது எடுக்கிறது வந்து அது ஒரு அது ஒரு sinful reactions that which can hindrance us to the highest goal. Number 2 is the same thing. We are not sincere to our husband, our wife, and we are doing the wrong things, that we are having illicit sex. This thing, this is also very sinful, which is having hindrance to our spiritual life. And another thing is the gambling, because the gambling will also hindrance to our spiritual life. And also these what you call intoxicants. These intoxicants will also this thing. Only every one of us, almost 99% of us, many of the people who are in the what you call, those who are my god brothers, Srila Prabhupada disciples and everything, they all are so fallen people in the beginning. They were eating meat, they were intoxicating, they were having sex even in the streets, hippies like that. They do all kind of nonsense, only simply by chanting the holy name. Prabhupada only give chanting the holy name. Prabhupada only give chanting the holy name. So chant the holy name, everything will become very easy. You can simply easily stops all this kind of cigarette குடிக்கிறவன் smoking, stop smoking clinicலாம் போக தேவையில்லை. இந்த சண்டிங் பண்ணாலே ஸ்டாப் நின்றுவான். மது சாப்பிட்றவன் இந்த சண்டிங் பண்ணாலே மது நின்றும் தன்னால. why? Sins are running from our body, because these are all sin personified. Papa Purusha will run from our body when we chant the holy name, the name of the Lord. When we chant repeatedly, it the sin personified people in the form of, so these 4 things categories, they will run from us. Even நீங்க துரட்டி பிடிக்கிறாந்தா கூட அது உங்களை விட்டு ஓடும். So that is a magical power, Maimun Sharifa Bibi. No worry, you don't have to let go anything. You chant the holy name, you will see that thing will kalti udran automatically you. ஓகே சார். Okay. All right. How about Pavini Balakrishna, உங்களுக்கு ஏதோ கேள்வி இருக்கா?
Pavini Balakrishnan, if you are there. Okay. How about Prabha Devi? Nothing? Done? Okay. Shall we end the class today? Let's chant together. எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு நம்ம 3 வாட்டி chant பண்ணுவோம். ஹரி கிருஷ்ணா 3 வாட்டி எல்லாரும் மைக் ஆன் பண்ணிக்கங்க. Everybody எல்லாரும் மைக் ஆன் பண்ணிக்கங்க. Okay. Let's chant 1 2 3. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. 2. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Thank you very much. Hari Om. Jai Shri Krishna. Thank you, sir. Namaskaram. Vanakkam. Good night. Hare Krishna.